அமிர்தம் வேண்டிய அசுரர்களும் தேவர்களும் மேருமலைய மத்தாக்கி வாசுகி பாம்ப கயிறாக்கி கடைய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கடைய ஆரம்பிச்சு 1000 வருஷத்துக்கு அப்புறமா முதலா வெளியே வந்தது ஹாலஹால விஷம். இந்த அண்டத்தோட நன்மைக்காக எம்பெருமான் அந்த விஷத்தை குடிச்சு திருநீலகண்டனா காட்சி தந்தாரு. அதற்கப்புறமா ஐராவதம், காமதேனு, உச்சை சிரவசுங்கிற வெள்ளை நிற குதிரை, சங்கு, வில், அம்புன்னு வரிசையா வெளியே வர ஆரம்பிச்சுது. இப்படி வெளிவந்த பொருட்கள்ல ஒன்றுதான் பாரிஜாத மரம். இந்த பாரிஜாத மரத்தையும் உடன் வந்த 60,000 அப்சரஸ்களையும் இந்திரதேவன் சிவன் கிட்ட கேட்டு எடுத்துட்டு போயிடுறாரு. இந்திரலோகத்துல இருக்கிற 5 புனிதமான மரங்கள்ல இதுவும் ஒண்ணு. இந்த மரத்தோட பூக்கள் வெள்ளை நிறத்துல இருக்கும். இரவு நேரத்துல மட்டுமே பூத்து குலுங்கி காலையில சூரிய உதயமாகும் போது சுருங்கி உதிர்ந்தே போயிடும். இந்த அழகான பூவுக்கு பின்னாடி ஒரு கண்ணீர் கதையும் இருக்குது. அது என்னன்னா, முன்னொரு காலத்துல ஒரு மன்னருக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துச்சு. அந்த பெண் குழந்தைக்கு பாரிஜாதம்னு பெயர் சூட்டினாரு. தினமும் காலையில எந்திரிக்கிற பாரிஜாதம் இந்த உலகத்துக்கே ஒளி தர்ற சூரியனை பார்த்து வியந்து போறாங்க. நாளுக்கு நாள் அது காதலா மாறி போயிடுது. தன்னுடைய மனசுக்குள்ள இருந்த காதல சூரியன் கிட்ட சொல்லி தன்னை திருமணம் செஞ்சுக்க சொல்லியும் கேக்குறாங்க. ஆனா சூரியன் அவங்களை ஏத்துக்க மறுத்துட்டாரு. வாழ்ந்தா சூரியனோட மட்டும்தான் வாழ்வேன்னு முடிவு பண்ண பாரிஜாதம் காதல் தோல்வியால தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. அவங்க இருந்து போன அந்த இடத்திலிருந்து ஒரு அழகான மரம் துளிர் விட்டு வெளியே வருது. அதுதான் பாரிஜாத மரம். தன்னை ஏத்துக்க மறுத்த சூரியனை பார்க்க பிடிக்காம இரவுல மட்டுமே பூத்து குலுங்க ஆரம்பிச்சதுனால இதற்கு இரவு நேர பூன்னு இன்னொரு பெயர் கூட இருக்குது. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த இந்திரதேவன் தனக்கு சொந்தமான எந்த ஒரு பொருளையும் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாரு. அப்படிப்பட்ட தெய்வீக மரமான பாரிஜாதம் இந்திரலோகத்திலிருந்து எப்படி பூமிக்கு வந்துச்சு? யார் கொண்டு வந்தாங்க? எதற்காக கொண்டு வந்தாங்க? இதன் பின்னணியில இருக்கிற கதை என்ன? இதையெல்லாம் தெரிஞ்சுக்க வாங்க கதைக்குள்ள போகலாம். முன்னொரு காலத்துல எதுகுலத்தை ஆட்சி செஞ்சுட்டு வந்த ஒரு மன்னர் தான் சூரசேனன். அவருடைய மகன் தான் வசுதேவர். இந்த வசுதேவருக்கு திருமண வயது வந்ததுமே பொருத்தமான ஒரு பெண்ணை தேட ஆரம்பிக்கிறாரு சூரசேனன். இதே காலகட்டத்துல உக்ரசேனன் ஒரு மன்னன் போஜகுலத்தை ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. அவருக்கு தேவகன்னு ஒரு தம்பி இருந்தாரு. இந்த தேவகனுடைய மகளாகிய தேவகிக்கும் வசுதேவருக்கும் திருமணம் செஞ்சு வைக்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்றாங்க. திருமணமும் நடந்து முடியுது. இந்த உக்ரசேனனுக்கு கம்சன்னு ஒரு மகன் இருந்தான். தேவகிக்கு பிறக்க போற 8வது குழந்தையாலதான் தனக்கு மரணம் ஏற்பட போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறான். தேவகியையும் வசுதேவரையும் கைது செஞ்சு சிறையிலையும் அடைக்கிறான். எங்களுக்கு பிறக்க போற குழந்தையால தானே உனக்கு மரணம் ஏற்படும், எங்களால இல்லையே, அதனால எங்களை உயிரோட விட்டுடு, எங்களுக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலும் அதை உன்கிட்டயே கொடுத்துடுறோன்னு சொல்ல சரின்னு ஒத்துக்கிறான் கம்சன். தேவகியும் வசுதேவரும் தங்களுக்கு பிறந்த முதல் 6 குழந்தைகளையும் கொண்டு போய் கம்சன் கிட்டயே ஒப்படைச்சிடுறாங்க. 7வதா பலராமரும் 8வதா கிருஷ்ணரும் பல லீலைகள் மூலமா இந்த பூமியில பிறக்கிறாங்க. தேவகிக்கு பிறந்த 8வது குழந்தையான கிருஷ்ணர் எங்கேயோ உயிரோட தான் இருக்கான்னு அசரீரி மூலமா தெரிஞ்சுக்கிறான். கிருஷ்ணர் பிறந்த முதல் நாளிலிருந்து அவரை கொல்ல எத்தனையோ ராட்சசர்கள், விலங்குகள், பூதங்கள்னு ஏவறான். ஆனா கம்சனால கொல்ல முடியல. கடைசியா கம்சனை கொன்னு தன்னுடைய தாய் தந்தைய சிறையிலிருந்து விடுவிக்கிறாரு கிருஷ்ணர். கிருஷ்ணர் தான் கம்சனை கொன்னுட்டாரு இல்லையா? அதனால கம்சனுடைய 2 மனைவிகளான அஸ்தி, பிராப்தி 2 பேரும் விதவையாகிறாங்க. இந்த அஸ்தி, பிராப்தி யாருன்னா மகத நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வந்த ஜராசந்தனுடைய மகள்கள் தான். கம்சனை கொன்ன ஒரே ஒரு காரணத்தினால கிருஷ்ணரை கொன்னே ஆகணுங்கிறது மட்டும்தான் ஜராசந்தனுடைய குறிக்கோளா இருந்துச்சு. கடலுக்கு நடுவுல துவாரகைங்கிற ஒரு அழகான தனித்தீவை ஏற்படுத்தி அந்த துவாரகையோட மன்னரா தன்னுடைய தந்தையான வசுதேவரை நியமிக்கிறாரு கிருஷ்ணர். கம்சன் இறந்ததால எல்லா யாதவர்களும் அந்த துவாரகையில ரொம்பவே நிம்மதியா வாழ ஆரம்பிச்சாங்க. இதே சமயத்துல கிருஷ்ணருடைய தந்தைக்கு ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்க பெயர் தான் ஸ்ருதஸ்ட்ரா. இந்த ஸ்ருதஸ்ட்ராவுக்கும் தமகோஷனுக்கு திருமணம் நடந்து முடிஞ்சு அவங்க 2 பேருக்கும் சிசுபாலன்னு ஒரு மகன் பிறந்தான். ஆனா அந்த குழந்தை பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. பரமசிவனை போல 3 கண்களும் நாராயணனை போல 4 கைகளும் இருந்துச்சு. இவனை கொன்னுடலாம், இவன் நமக்கு வேண்டவே வேண்டான்னு தமகோஷன் நினைக்கிறப்பவே வானத்திலிருந்து ஒரு அசரீரி கேட்டுச்சு. இவனை கொல்ல வேண்டாம், இவனுடைய ஆயுள் இன்னும் இருக்கு,
இவனை யார் மடியில வைக்கிறப்போ மிகுதியான கண்ணும் கைகளும் மறைந்து போகுதோ அவன் தான் உங்க மகனுடைய எதிரின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போகுது அந்த அசரீரி. தனது அத்தை மகனை பார்க்க ஆசாசியா அங்க வர்றாங்க கிருஷ்ணரும் பலராமரும். கிருஷ்ணர் அந்த குழந்தைய தூக்குறப்போ அந்த குழந்தையோட 3வது கண்ணும் மிகுதியான 2 கைகளும் மறைஞ்சு போயிடுது. இத பார்த்து அதிர்ச்சியில ரொம்பவே பயந்து போறாங்க ஸ்ருதஸ்ரா. சிசுபாலன் என்ன தவறு செஞ்சாலும் அவனை மன்னிச்சிடுன்னு கிருஷ்ணர் கிட்ட கைகளை குப்பி வேண்ட கிருஷ்ணர் சொல்றாரு, உன் மகன் செய்யும் 100 குற்றங்களை நான் மன்னிப்பேன்னு. சிசுபாலனை கிருஷ்ணருடைய கண்ணுல படாம வளர்க்க முடிவு பண்ணி கிருஷ்ணருடைய எதிரியான ஜராசந்தனுடைய பாதுகாப்புல வளர்க்கறாங்க. எதிரிக்கு எதிரி நண்பனாச்சே. இந்த சேதி நாட்டுக்கும் மகத நாட்டுக்கும் நடுவுல விதிர்ப்பம்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு இருந்துச்சு. அந்த நாட்டை பீஷ்மகன் ஒரு மன்னர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. அவருக்கு ருக்மியோட சேர்ந்து 5 மகன்களும் ருக்மிணின்னு ஒரு மகளும் இருந்தாங்க. பொதுவா ஒரு மன்னருடைய அரண்மனையில ஆடல் பாடல் இசை நிகழ்ச்சிகள்னு எப்ப பார்த்தாலும் நடந்துட்டே இருக்கும் இல்லையா? துவாரகையிலிருந்து வந்த இசைக்கலைஞர்கள் கிருஷ்ணருடைய மகிமைய பத்தியும் அவருடைய பராக்கிரமும் வசீகரம்னு பேசவும் பாடவும் செஞ்சாங்க. இத தினம் தினம் கேட்டு கேட்டு வளர்ந்து வர்றாங்க ருக்மிணி. திருமணம்னு ஒண்ணு செஞ்சா அது கிருஷ்ணர் கூட தானே முடிவே பண்ணிட்டாங்க. இதே மாதிரியே விதர்ப்ப நாட்டிலிருந்து துவாரகை போன இசைக்கலைஞர்கள் ருக்மிணியோட அழக பத்தியும் நல்ல குணங்களை பத்தியும் துவாரகையில இருந்து கிருஷ்ணர் கிட்ட சொல்றாங்க. அதை கேட்டு கிருஷ்ணருக்கு ருக்மிணி மேல காதல் வருது. கிருஷ்ணர் ருக்மிணி 2 பேரும் ஒருத்தர் சந்திக்காமலேயே காதலிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ருக்மிணியோட தந்தையான பீஷ்மகனுக்கு கிருஷ்ணரை ரொம்பவே பிடிக்கும். கிருஷ்ணருடைய சிறப்பை பத்தி கேள்விப்பட்டு தன்னுடைய மகள கிருஷ்ணருக்கு திருமணம் செஞ்சு வைக்கலான்னு முடிவு பண்றாங்க. ஆனா ருக்மிணியோட அண்ணனான ருக்மிக்கு ஆரம்பத்திலிருந்தே கிருஷ்ணரை பிடிக்கவே இல்லை. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி எதிரிக்கு எதிரி நண்பன் இல்லையா? கிருஷ்ணரை எதிரியா நினைக்கிற சிசுபாலனுக்கு ருக்மிணியை திருமணம் செஞ்சு வைக்கிறதா விதர்ப்ப நாடு முழுவதும் அறிவிக்கிறான். இந்த விஷயம் ருக்மிணிக்கு தெரிய வருது. இந்த விஷயத்தை எப்படியாவது கிருஷ்ணருக்கு தெரிவிச்சே ஆகணும்னு முடிவு பண்றாங்க. தன்னுடைய தகவலை ஒரு கடிதமா எழுதி அதை ஒரு பிராமணர் கிட்ட கொடுத்து துவாரகை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பிராமணரும் துவாரகைக்கு போய் கிருஷ்ணரை சந்திச்சு ருக்மிணி கொடுத்த ஓலைய, அதாவது காதல் கடிதத்தை அவர்கிட்ட கொடுக்கறாரு. அந்த கடிதத்தை படிச்சதுக்கு அப்புறமா தான் ருக்மிணியும் தன்னை காதலிக்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. அவங்க நிலைமையையும் புரிஞ்சுக்கிறாரு. கொஞ்சம் கூட தாமதிக்காம உடனே ஒரு தேர்ல ஏறி விதர்ப்ப நாடு நோக்கி போறாரு. தம்பிக்கு காவலா அண்ணனான பலராமனும் படைகளை திரட்டிக்கிட்டு பின்னாடியே போறாரு. கிருஷ்ணர் தான் திட்டம் போட்ட மாதிரியே ருக்மிணிய கடத்திக்கிட்டு விதர்ப்ப நாட்டிலிருந்து துவாரகை கிளம்புறாரு. ஒரு நாட்டுடைய இளவரசிய அவ்வளவு எளிதா கடத்திட்டு போயிட முடியுமா என்ன? சிசுபாலன், ஜராசந்தன், ருக்மிணின்னு மொத்த படைகளும் அங்கு வர எல்லாரையும் தோற்கடிச்சு தன்னுடைய காதலியை கூட்டிக்கிட்டு துவாரகை போறாரு கிருஷ்ணர். திருமணமும் செஞ்சுக்கிறாரு. இந்த ருக்மிணி தான் கிருஷ்ணருடைய முதல் மனைவி, அதுவும் காதல் மனைவி. இவங்க காதல் வாழ்க்கைக்கு ஆதாரமா பிரத்யும்னன்னு ஒரு குழந்தையையும் பெற்றெடுக்கிறாங்க. அடுத்தடுத்து கிருஷ்ணர் யாரையெல்லாம் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு தெரிஞ்சுக்கணுமா? அப்ப தொடர்ந்து கதையை கேட்கலாம், பார்க்கலாம் வாங்க. கடலுக்கு நடுவுல விஸ்வகர்மா கட்டி கொடுத்த அழகான துவாரகையில தன்னுடைய காதல் மனைவியோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாரு கிருஷ்ணர். இந்த துவாரகையோட பொருளாளரா இருந்தவர் தான் சத்ராஜித். இவரு கொஞ்சம் பேராசை பிடிச்சவரு. தினமும் காலையில எந்திரிச்சு சூரியனை வணங்கிட்டு தான் தன்னுடைய வேலையே ஆரம்பிப்பாரு. எப்பவும் போலவே ஒரு நாள் சூரியனுக்கு பூஜை செஞ்சுட்டு இருக்கும் போது இவருடைய பூஜையால ரொம்ப சந்தோஷப்பட்ட சூரியன் இவருக்கு காட்சி தந்து தான் கழுத்துல போட்டிருந்த சமந்தகமணிய சத்ராஜித் கிட்ட கொடுக்கறாரு. சூரியன் எவ்வளவு பிரகாசமா இருப்பாரு இல்லையா? அந்த பிரகாசத்துக்கு காரணமே இந்த சமந்தகமணி தான். கடவுள் கையில இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. ஆனா சாதாரண ஒரு மனிதனுடைய கையில இருக்கும்போது இத பாதுகாக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். எந்த நேரம் வேணாலும் திருடு போகலாம். இதனால சமந்தகமணிய பத்தி கேள்விப்பட்ட கிருஷ்ணர் சத்ராஜித் கிட்ட வந்து இதை என்கிட்ட கொடுத்துரு, நானே பத்திரமா வச்சுக்கிறேன்னு சொல்லவும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாரு. கிருஷ்ணர் வந்து நேரடியாவே கேட்டாரு, நான் கொடுக்கல. நேரடியா கேட்டு கொடுக்காததால ஒருவேளை ஏமாத்தி பிடிங்கிட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு பயம் வருது. அதனால தன்னுடைய சகோதரனான பிரசஞ்சித் கிட்ட கொடுக்கறாரு. இந்த பிரசஞ்சித் என்ன பண்றாருன்னா அந்த மணிய போட்டுக்கிட்டே காட்டுக்கு வேட்டையாட போயிட்டாரு. கண்ணுல பட்ட எல்லா மிருகங்களையும் வரிசையா வேட்டையாடிக்கிட்டே போறாரு. அந்த சமயத்துல திடீர்னு ஒரு சிங்கம் எங்கிருந்தோ வந்து வேகமா அவரை தாக்கி கொன்னுடுச்சு. அவர் கழுத்துல போட்டிருந்த சமந்தகமணிய அங்க வந்து ஜாம்பவான் எடுத்துட்டு போயிடுறாரு.
அது எப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மணின்னு ஜாம்பவானுக்கு தெரியாது. அதனால தன் குழந்தை தூங்கிட்டு இருந்த தொட்டில அதை கட்டிட்டு போயிடுறாரு. தன் சகோதரன் வேட்டையாட காட்டுக்கு போனா 2-3 நாள் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் திரும்பி வரவே இல்லையே, என்ன ஆச்சுன்னு புரியலையேன்னு புலம்புறாரு சத்ராஜித். கிருஷ்ணர் தான் தன்னுடைய சகோதரனை கொன்னுட்டாருன்னு ஊர் முழுக்க செய்தி பரப்பி விடுறாரு. இந்த செய்தி ஒவ்வொருத்தரா போய் கடைசியா கிருஷ்ணருடைய காதுகளையும் எட்டுது. கிருஷ்ணர் நேரா சத்ராஜித் கிட்டேயே போய், நானே உன்னுடைய சகோதரனை கண்டுபிடிச்சு தர்றேன்னு வாக்கு தந்துட்டு அவரை தேடி காட்டுக்குள்ள போறாரு. இந்த சத்ராஜித்தும் பின்னாடியே போறாரு. கொஞ்ச தூரம் போய் பார்த்ததுமே பிரசஞ்சித்த சிங்கம் தாக்கி அடிபட்டு இறந்து போய் கிடக்கிறத பாக்குறாங்க. இத பார்த்ததுமே சத்ராஜித்தோட மனசுக்குள்ள குறுங்குது. சத்ராஜித் இறந்து போய் கிடக்குறாரு சரி, ஆனா அவர் கழுத்துல போட்டிருந்த மாலையை காணுமே. கிருஷ்ணர் மறுபடியும் அந்த சமந்தக மணியை நானே போய் கண்டுபிடிச்சிட்டு வந்து உங்ககிட்ட தர்றேன்னு வாக்கு தந்துட்டு அதை தேடி கிளம்புறாரு. ஒரு தொட்டில அந்த மணி கட்டப்பட்டு இருக்கிறத பாக்குறாரு. அதை எடுத்துக்கிட்டு அந்த குகைக்குள்ள இருந்து வெளியே வர்றப்ப நில்லு அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது. அந்த மணியை திருப்பி கொடுத்துடுன்னு ஜாம்பவான் சொல்ல, இல்ல இது எங்களுக்கு சொந்தமானதுன்னு கிருஷ்ணர் சொல்ல, அப்போதாங்க சண்டையே ஆரம்பிக்குது. ஆனா இந்த கிருஷ்ணர் தான் விஷ்ணுவுடைய அவதாரம்னு ஜாம்பவானுக்கு தெரியாது. ஜாம்பவானுக்கும் கிருஷ்ணருக்கும் சண்டை ஆரம்பிச்சு தொடர்ந்து 21 நாட்கள் பயங்கரமா நடக்குது. 21 நாட்கள் கழிச்சும் கூட கிருஷ்ணர் கொஞ்சம் கூட சோர்ந்து போகவே இல்லை. இத பார்த்ததுக்கு அப்புறமா தான் இவர் தான் விஷ்ணுன்னு புரிஞ்சுக்கிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. தான் செஞ்ச தவறுக்கு பரிகாரமா தன்னுடைய மகளான ஜாம்பவதிய கிருஷ்ணருக்கு திருமணமும் செஞ்சு வைக்கிறாரு. சமந்தக மணியையும் மீட்டுட்டு வந்து சத்ராஜித் கிட்ட கொடுக்கறாரு. ஆனா சத்ராஜித் வெட்கத்துல கூனி குறுகி போறாரு. கிருஷ்ணருக்கு ஏதாச்சும் தானமா கொடுத்தே ஆகணும்னு முடிவு பண்ணும்போது எதை தானமா தர்றது? தானத்துல மிகச்சிறந்த தானம் கன்னிகா தானம்னு முடிவு பண்ணி தன்னுடைய மகளான சத்யபாமாவை கிருஷ்ணருக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. முதல்ல ருக்மிணி, இரண்டாவது ஜாம்பவதி, இப்ப மூன்றாவதா சத்யபாமா. இதற்கு அடுத்ததா காளிந்தி, மித்ரவிந்தா, நாக்னஜிதி, பத்ரா, லக்ஷ்மணான்னு மொத்தமா 8 பேரை திருமணம் செஞ்சுக்கிறாரு. ஒரு நாள் நாரதர் இந்திரனை பார்க்க இந்திரலோகம் போறாரு. தன்னை தேடி தன்னுடைய இடத்துக்கு வந்த நாரதரை வணங்கி சில பாரிஜாத மலர்களை அவருக்கு பரிசா தராரு. நாரதர்னாலே கலகம்தான் இல்லையா? இந்த நாரதர் சும்மா இருக்காம அந்த பாரிஜாத மலர்களை எடுத்துக்கிட்டு போய் துவாரகையில இருந்த கிருஷ்ணர் கிட்ட கொடுக்கறாரு. அந்த சமயம் அவர் பக்கத்துல ருக்மிணி இருக்கிறாங்க. அதனால அந்த பூக்களை ருக்மிணி கிட்ட கொடுக்கறாரு. அவங்களும் அதை தலையில சூடிக்கிறாங்க. அந்த சமயத்துல தற்செயலா அங்க வர்றாங்க பாமாவோட பணிப்பெண்கள். இத பார்த்து சும்மா விடுவாங்களா? உடனே ஓடி போய் பாமா கிட்ட பத்தி வச்சிடறாங்க. பாமாவுக்கு பயங்கரமா கோபம் வருது. கோபம் ஒரு பக்கம், போட்டி பொறாமையும் இன்னொரு பக்கம். சக்காலத்தி சண்டை ஆரம்பிச்சிடுச்சு. அங்கு வந்த கிருஷ்ணர் கிட்ட வேதனை தாங்க முடியாம அழுது புலம்புறாங்க. ருக்மிணிக்கு பாரிஜாத மலர்களை கொடுத்தீங்க, பரவாயில்ல, ஆனா எனக்கு பாரிஜாத மரமே வேணும், இல்லன்னா நான் உங்க கூட பேசவே மாட்டேன்னு சொல்லவும் பாமாவை சமாதானப்படுத்த வேற வழியே இல்லாம பாரிஜாத மரத்தை கொண்டுட்டு வரேன்னு வாக்கு தர்றாரு கிருஷ்ணர். இந்த விஷயத்த அங்கு வந்த நாரதர் கிட்ட சொல்லி, எனக்காக நீங்க இந்திரன் கிட்ட போய் பேசி எப்படியாவது பாரிஜாத மரத்தை பூமிக்கு கொண்டு வாங்கன்னு அனுப்புறாரு. நாரதரும் இந்திரலோகத்துக்கு போய் இந்திரனை சந்திச்சு கிருஷ்ணர் கேட்டதா பாரிஜாத மரத்தை கேக்குறாரு. அதுக்கு இந்திரன் சொல்றாரு, நாரத முனிவரே, பாரிஜாதம் ஒரு சாதாரண மரம் கிடையாது, ரொம்ப தெய்வீகமான மரம். அத அற்ப விஷயத்துக்காக பூமிக்கு கொண்டு போக நான் அனுமதிக்க மாட்டேன். அதையும் மீறி வேணும்னா என்னோட சண்டை போட்டு கொண்டு போக சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. இந்த நாரதரும் கொஞ்சம் கூட தாமதிக்காம உடனே கிளம்பி போய் கிருஷ்ணர்கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. கிருஷ்ணர் கருடன் மேல அமர்ந்து ரொம்ப வேகமா இந்திரலோகத்துக்கு போய் பாரிஜாத மரத்தை பிடுங்கி கருடன் முதுகுல வச்சு அங்கிருந்து திரும்புறாரு. இந்த விஷயத்த தேவர்கள் ஓடி போய் இந்திரன் கிட்ட சொல்ல, அப்புறம் என்ன, யுத்தம் தான். கிருஷ்ணருக்கும் இந்திரனுக்கும், கிருஷ்ணருடைய மகன்களுக்கும் இந்திரனுடைய மகன்களுக்கும், ஐராவதத்துக்கும் கருடனுக்கும் இடையில யுத்தம் பயங்கரமா நடக்குது. இத பார்த்து பிரம்மாவே ஒரு நிமிஷம் பயந்து போயிட்டாரு. உடனே காஷ்யப்பரை அங்க வரவழைச்சு, உங்க மகன்களுக்கு நடுவுல நடக்கிற சண்டையை தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்றாரு. காஷ்யப்பரும் அதிதியும் அங்க போய் அவங்க 2 பேருக்கும் நடுவுல நடந்த சண்டையை தடுத்து நிறுத்தி 2 பேரையும் சமாதானப்படுத்துறாங்க. பாரிஜாத மலர கிருஷ்ணர் கிட்ட கொடுத்து துவாரகைக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. இப்படி தாங்க இந்திரலோகத்தில இருந்த பாரிஜாத மரம் பூலோகத்துக்கு வந்துச்சு.